நிகழ்வு ஒன்று நடக்க போது என்ன நிறுவன இலையல் குளியல் மரக்கறியல் எல்லாம் காட்டி இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கவுப்பி தாளிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த துவைக்கப்பட்ட கவுப்பி வந்து சீட்ஸா வந்து கடையில வந்து நீங்க வாங்க போனா வந்து அதுல வந்து சத்துகள் இருக்காது. இதுல வருத்தமும் வண்டியும் தம்பியுமா எப்படி இருக்குது பாப். அப்ப மழை காலத்துல என்ன செய்யும்? எங்கட இடங்களுக்கு நீர் தேங்குச்சுன்னு சொன்னால் கருவேப்பிலை ஜூஸ், இது கோடம்பழம், இது பீட்ரூட். எங்கட இடத்திலேயே தயாரிக்கக்கூடிய இது வந்து கரட் ஜூஸ் சொல்ல போறேன். இந்த கரட் ஜூஸ் இந்த நடுவிரல் இந்த விரல்ல இரேக்ல வச்சுக்கொண்டு இதை இப்படியே கவட்டிங்கன்னு சொன்னால் இப்படி இந்த முறுக்கங்கண்டு வைக்கிறதுக்கு குழிந்த அகலம் நீளம் ஓலத்தில் இருக்கணும். ரால் போட்டு கருவாடு மரக்கறி வகைகள் எல்லாம் போட்டு மக்களுக்கு ஒரு அட்டென்ஷன், காய்கறிகளை பற்றி உணவை பற்றி ஒரு அட்டென்ஷன். இங்க பாருங்க குவிச்சு வச்சிருக்கிறேன் விலையல் குளியல். எங்கட பழையாக்கள் சாப்பிட சாப்பாடு நெல்லுப்பா அள்ளுருண்டை பீட்ரூட்ல தோசை, இட்லி இது பீட்ரூட் தோசை, பீட்ரூட்ல தோசை. என்ன மாதிரியான உணவை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும், என்ன மாதிரியான உணவிலே என்ன மாதிரியான நியூட்ரிஷன் இருக்கிறது. இந்த காணொலியை மறக்காம எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க. உங்களோட கருத்தை மறக்காம சொல்லுங்க. இந்த பழைய காலத்து சாப்பாடுகள் எல்லாம் காட்டியிருப்பேன். வணக்கம் மக்களே, நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் சாவகச்சேரி நகரத்தின் சாவகச்சேரி கலாச்சார மண்டபத்தில் நிற்கிறேன். இந்த இடத்துல இன்றைக்கு ஒரு நிகழ்வு ஒன்று நடக்க போது என்ன நிறுவன இலையல் குளியல் மரக்கறியல் எல்லாம் காட்டி தூக்கி கணக்குன்னு யோசிப்பீங்க. என்ன விஷயம்டா, இன்றைக்கு வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தால் இனஃப் என்ற ஒரு கேம்பெயின், அதாவது போசாக்கு. இப்போ நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வில்லங்க பெருத்தம் வர சாப்பாடுகளை சாப்பிட்றோம். அப்போ இதை பாடசாலை மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த தென்மராட்சி கல்வி நிலையம், தென்மராட்சி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை எல்லாம் சேர்ந்து விவசாய திணைக்களம் இந்த வேர்ல்ட் விஷன் நிறுவனம் வந்து ஒரு ப்ரோக்ராம் செய்தது. அவர்களுக்கு ஒரு போசாக்கு சம்பந்தப்பட்ட ஓவிய போட்டிகளை வச்சு இங்கே கண்காட்சி, அவர்களுக்கு பரிசில் வழங்கல், அதே மாதிரி ஒரு நாடகம் ஒன்று போட்டு மக்கள்கிட்ட ஒரு நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துறது சம்பந்தமாக ஒரு ப்ரோக்ராம் செய்யணும். அதுக்கு காணொலியாக்கம் செய்வதற்காக இந்த வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் ரூபன் அண்ணே என்னை கூப்பிட்டுருந்தவர். நிறுவனம் எங்கள் பிஹெச்ஏ தானே வாங்க கொஞ்சம் விளக்கமாக இருக்கும் மக்களுக்கு சொல்லி. அப்போ நல்ல சாப்பாடுகள், நாங்கள் இப்போ விட்ட பாரம்பரிய உணவுகள் எல்லாத்தையும் வந்து இங்கே கண்காட்சியில் வச்சிருப்பினோம். இங்கே நடக்கிற நிகழ்வுகளை காணொலியாக காட்ட போகிறோன்னு ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். வாங்கோ காணொலிகளை போகலாம். மறக்காம இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. இந்த நிகழ்வின் ஆரம்பத்தில் வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தினுடைய தேசிய இயக்குனர் அவர்கள் பொதுமக்களுக்கும் அங்கிருந்த சிறுவர்களுக்கும் போஷாக்கான உணவுகள், சீனியின் பயன்பாடு, உப்பின் பயன்பாடு, எவ்வாறு நாங்கள் பழமையான ஆரோக்கியமான உணவுகளை உண்டு வாழ்தல் பற்றி சிறப்பான கருத்துரையை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பாடசாலை மாணவர்களும் சில கருத்துரைகளை வழங்கியிருந்தார்கள். முக்கியமாக போசாக்கு சம்பந்தமான விடயங்கள், மரக்கறிகள், பழங்களை உட்கொள்வதனால் ஆரோக்கியம் எவ்வாறு மேம்படும் என்பது பற்றி அங்கிருந்த ஏராளமான சிறுவர்களுக்கு தமது கருத்துரைகளையும் முன்வைத்து கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்வில் எனக்கு பிடிச்ச நிகழ்வு என்று சொன்னால் செம்முகம் ஆற்றுகை குழுவினர் என்ற ஒரு சிறப்பான நாடகம் ஒன்று இடம்பெற்றது. உண்மையாக வந்து மக்களுக்கு விழிப்புணர்வுன்றதை தவிர அதை செய்து காட்டிக்க வந்து கூட பிரயோசனமாக இருக்கும் என்று யோசித்த இவர்கள், அதாவது ஆரோக்கியமான உணவுகளையும் ஆரோக்கியமற்ற உணவுகளையும் இந்த இதில் தெரிகிற ஜோக்கர் தம்பி, இவர் ஒரு சிறந்த கலைஞர் ஊரலு பகி, அவர் தனது நடிப்பால் அந்த எந்த உணவு நல்லது எந்த உணவு கூடாதுன்ற ஒரு பட்டியலை கொண்டு வந்துட்டு மாணவர்களையே கடைசியாக தெரிவு செய்து நல்லதை ஒரு பக்கம் போடுங்க, கூடாத குப்பையில் ஒரு பக்கம் போடுங்கன்னு சொல்லி இப்போ எங்களோட பழமையான உணவுகளை எல்லாம் நாங்கள் கூட சாப்பிடணும். இப்போ உள்ள ஃபாஸ்ட் ஃபுட், விரைவான உணவுகளால் வர பிரச்சனைகள், இந்த தொலைக்காட்சிகளில் சமூக ஊடகங்களில் காட்டப்படுற விளம்பரங்கள் எவ்வாறு எங்களை மயக்குது, அதை பார்த்துட்டு பின்னால் எவ்வாறு சிறுவர்கள் கவரப்படுறார்கள். முக்கியமாக இந்த மென்பானங்கள், அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட், நூடுல்ஸ், பீட்ஸா அப்படியான விடயங்களை மக்கள் எவ்வாறு கவர்ந்ததுக்கு பின்னால் போயினமென்று சின்ன பிள்ளைகளுக்கு அதை செய்து காட்டேக்க அவர்கள் போய் வீட்டை சொல்லுவினமென்ற அந்த ஒரு கைங்கரியத்தை வடிவாக செய்யணுமென்று அந்த நாடக ஆற்றுகை குழுவினர் சிறப்பாக அந்த நிகழ்வை செய்து முடித்திருந்தார்கள். மாணவர்களும் ஆர்வத்தோடு பங்கு பெற்றிருந்தார்கள்.
இந்த இனஃப் கம்பெயினால் பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் வந்து ஒரு சித்திர போட்டி ஒன்றை வச்சு அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசில்களை தென்மராட்சி வலய கல்வி பணிப்பாளர் மற்றும் சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் தென்மராட்சி கல்வி வலயத்தை சேர்ந்த பிரதி கல்வி பணிப்பாளர் ஆகிய அதிகாரிகளால் வந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வந்து பரிசில்களையும் வழங்கி கௌரவித்திருந்தார்கள். இந்த நிகழ்வில் பங்கு பெற்றியவர்களுக்கு வந்து முருங்கை மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. அது எப்படி நடவணும் என்று சொல்லி விவசாய போதனாசிரியர் தனுசுல்லன் அவர்கள் சிறப்பான ஒரு விளக்கத்தை சொல்லியிருந்தார். அதை பார்க்குற ஆக்கள் ஒவ்வொரு ஆக்களும் வீட்டில் போய் அந்த முருங்கை மரத்தை பௌத்திரமாக நடக்கூடிய மாதிரி அவர்கிட்ட விளக்கம் அமைஞ்சிருந்தது. முருங்கங்கண்டு உங்களோட கையில் தரப்போகிறாங்க, அதை கொண்டே வைக்க போகிறீங்க. உங்களோட வீட்டு வளவுக்கெல்லாம் வைப்பீங்க, பக்கத்து வீட்டில் வைக்க மாட்டீங்க. உங்களோட வீட்டில் வளவில் வைக்க போகிறீங்க. எப்படியான இடத்துல வைப்பீங்க? அதை சொல்லு, சத்தமா சொல்லு. ஓகே, முக்கியமான விஷயம் தம்பி சொன்னாரு, நல்ல வெயில் படுற இடமா இருக்கணும். ஏன்னா சூரிய ஒளி டிரெக்டா படுற இடமா இருக்கணும். சேட்டான கண்டிஷன் இருக்கக்கூடாது. அதாவது வந்து நிழலான இடம் இருக்கக்கூடாது. மரத்துக்கு கீழேயோ அப்படியான இடங்கள்ல வந்து நாங்கள் வைக்கக்கூடாது. மற்ற இன்னொரு விஷயம், எங்களோட இடத்துக்கு வெள்ளம் மாறுதா இல்லையா? மாறி காலத்துல மாறுது. ஓகே, எங்களுக்கு இந்த வைக்க போற முருங்கைக்கு தண்ணி வந்து பிடிக்காது. அதாவது வந்து அளவோட இருக்கணும். சரிதானா? தண்ணி கூடாது. அப்ப மழை காலத்துல என்ன செய்யும்? எங்களோட இடங்களுக்கு நீர் தேங்குச்சுன்னு சொன்னால் இந்த முருங்கை வந்து பட்டு போகும். முருங்கை என்ன 6 மாசத்துல படப்போற உண்டா? மிளகா மாதிரி கத்தரி மாதிரி 6 மாசத்துல முடிய போற ஒரு பயிரா இல்ல தானே? அப்ப 3-4 வருஷம் நிக்க போகுது, நின்று காய்க்க போகுது, இலை தரப்போகுது. அப்ப நாங்கள் என்ன ஒரு 4-3 மாறிய வந்து பார்க்க போகுது. அப்ப நாங்கள் எங்கட வீட்டில வளவிலேயே வந்து புட்டியான இடத்துல வைக்கணும். புட்டியான்னு சொன்னா தண்ணி தேங்காத இடமா இருக்கணும், தண்ணி பாஞ்சு ஓடக்கூடிய இடமா இருக்கணும். 2 விஷயம் முக்கியமான விஷயம். எங்க நல்ல சூரிய ஒளி படக்கூடிய இடமா இருக்கணும். அடுத்தது தண்ணி தேங்காத இடமா இருக்கணும். சரிதானே? 2 விஷயம் முக்கியம். ஓகே, அப்படியான இடத்தை தெரிவு செய்வீங்க. தெரிவு செய்த அப்புறம் என்ன செய்யணும்? மண்வெட்டி எடுத்து குழியை தோண்டி போட்டு வைக்கிறதா? ஓகே, எரு போடணும். எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஆனா அதை நான் அவருக்கா திருப்பி சொல்றேன். என்ன? ஓகே, முருகன் ஓகே. இப்ப மண்வெட்டி எடுத்து குழி வெட்டணும்ன்றது தெரியுதுண்ணா? குழி வெட்டணும். குழின்ற நீள அகல ஓலத்துல இருக்கணும். தெரியுமா? இந்த முருக்கங்கண்டு வைக்கிறதுக்கு குழின்ற அகலம் நீள ஓலத்துல இருக்கணும். 1.5 அடி இடைவெளி, 1.5 அடி ஆழம், உயரம், நீளம் இருந்தா சரி. சரிதானே? அதாவது நீங்க கணக்கு அளக்கெல்லாம் தேவையில்ல தம்பி. உன்ன முழங்கால் அளவுக்கு குழி இருக்கணும். சரிதானே? உன்ன முழங்கால் இதுக்கு நீ இறங்கி நின்றியானா உன்ன முழங்கால் மறையணும். அவ்வளோ விளங்குதானே அந்த வெட்டின குழிக்குல? சரி, ஓகே. அப்ப அந்த வெட்டுற குழியில வந்து முதல்ல அது வெட்டுறாதானே அந்த மண்வெட்டி மண், அந்த மண்ணை ஒரு சைட்டா வைப்ப. அதுக்கு ஏன் வைக்கிறோம் ஒரு சைட்டா? அது வந்து மேல் மண்ணுன்னு சொல்றது. அதுலதான் உள்ள சத்து முழுக்க இருக்கு. மண்ணில இருக்கிற சத்தெல்லாம் எங்க இருக்கு? அந்த முதல் வெட்டுற மண்ணில. சரிதானே? அந்த சதுர முதல் வெட்டுற மண்ணில. அடுத்து வர மண்ணுகள் எல்லாம் மற்ற பக்கத்துக்கு போடுவேன். சரிதானே? பிறகு வந்து எரு சேர்க்கணும். எரு போடணும்னு சொன்னீங்க. என்ன எரு வண்டா இப்படி மாடு உடனே போட்ட உடனே சாணியை கொண்டே கலக்கிறதா இல்ல? என்ன? ஓகே, நல்லா உக்கி இருக்கணும். தேயில தூள் மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கும்? எரு வேறு தேயில தூள் மாதிரி இருக்கும். அதாவது வந்து உங்களோட குப்பை கிடங்குகளை இருக்கிறதா இருக்கலாம், மாட்டு சாணி போட்ட அந்த எருவா இருக்கலாம். ஆனா வந்து எங்களுக்கு உக்கி தேயில தூள் வடிவில் இருக்கணும். ஓகே, அதை வந்து நீங்கள் மேல் மண்ணோட கலப்பீங்கள். ஒரு சைட்டா இருக்குதானே மண் வெட்டி போட்டிருக்க தானே? அந்த மண்ணோட கலந்து குழிய மூட போறீங்க. வெட்டின குழிய ஃபுல்லா மூடுவீங்க. விலங்கு தானே? ஓகே, மூடி போட்டு இந்த முருங்கங்கட்டு அளவுக்கு வந்து வைக்க போய்க்கலாம். அந்த குழியின் நடுவில் வந்து கையால தோண்டி போட்டு எவ்வளோத்துக்கு குழிய மூடினா பிறகு அந்த மண்ணில் வந்து இவ்வளோ உயரத்துக்கு வந்து கையால் ஒரு சின்ன கிடம் கொண்டு எடுக்கிறீங்க. சரிதானே? இது உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ செய்ய போற வேலை இல்லை. இன்றைக்கு கொண்டே நீங்கள் இன்றைக்கே செய்யணும். சரிதானே? விலங்கு தானே? அதுக்காண்டி தான் உங்களுக்கு கணக்கா சொல்றேன். அப்ப மூடினா பிறகு இவ்வளவு நீளாக என்ன கையால ஒரு குழி ஒன்று நடுவில் வெட்டினா சதுர குழின்ற நடுவில் ஒரு குழியை எடுத்துட்டு இந்த கண்டு வைக்கணும். எப்படி வைப்பீங்க? இதை பொழுத்தினோட அப்படியே வைக்கிறதா? ஏன் பொழுத்தின் வைக்கணும்? வேறு ஓடணும். என்ன? அப்போ பொழுத்தின் எப்படி எடுக்கிறது? கத்தியால வெட்டுறதா? ஓகே, கத்தியாலையும் வெட்டலாம். பொழுத்தின் இன்னொன்று இந்த பொழுத்தின வேற ஒன்று பாவிக்கிறான்டா.
இப்படி கையை பிடிங்க சரியா. இந்த நடு விரல் இந்த விரல்ல இரேக்கில் வச்சுக்கொண்டு இதை இப்படியே கவட்டிங்கன்னு சொன்னால் இப்படி வரும். இந்த பின் பேக்ல பிடிச்சி இப்படி செய்தீங்கன்னு சொன்னா இலக்கினீங்கன்னு சொன்னா பேக் மேல கலண்டு வரும் சரிதானே. பிறகு நான் இதை கலட்டி எடுத்துட்டேன்னு சொன்னா திருப்பி போடலாது. இப்போ நடவணும் சரி. அணியா இருந்தானா இப்போ நான் கலட்டையில அப்படிதான் கலட்டக்கூடியா இருக்கும் சரியா. நட்டு போட்டு நட்டா விஷயம் முடிஞ்சுதா? தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றின அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை சுற்றி ஒரு வேலி அடைக்கணும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு காற்று தடைக்கு ஒரு கம்பொன்று குத்தி வாழை வாழை நேரால கட்டணும். நூலால இறுக்கி கட்டக்கூடாது. ஏன்னு சொன்னால் காற்றுக்கு ஆடி உடையக்கூடும் சரிதானே. ஓகே இப்படி செய்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாசத்துல நீங்கள் நட்டு ஒரு மாசத்துல நீங்கள் இலை ஆயக்கூடியதாக இருக்கும் சரி. காய் 6 மாதம் செல்லும். நீங்கள் நட்டதிலிருந்து காய் ஆயிரம்னு சொன்னால் 6 மாதம் செல்லக்கூடியா இருக்கும். எங்களுக்கு இலை தானே எங்களோட போசனைக்கு முக்கியமாக இலை தேவை சரியா. அப்போ நாங்கள் 1 மாதம் 1.5 மாசத்துல உங்களோட பராமரிப்பில் தான் இருக்குது. நீங்கள் போடுற எரி இருக்குது தான் நம்பி அதில் தான் எடுக்கக்கூடிய விஷயம். அதில் இருந்தப்ப நாங்கள் 1.5 மாசத்துல முதலாவது அறுவடை இலையை எடுத்துக்கொள்ளலாம். அதில் இருந்து 1 மாத இடைவெளியில் அதாவது 4 கிழமைக்கு ஒருக்கா நாங்கள் நீங்கள் வைக்கிற ஒரு முருக்கங்கண்டில இருந்து இலையை பறிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே நீங்கள் இப்போ 2 முருக்கங்கண்டு தர்றாங்க. 2 எந்தெந்த இடைவெளியில் வைப்பீங்க? பக்கத்தில் வைக்கிறதா? ஓகே ஒன்றுக்கு ஒன்று தள்ளி இருக்கணும். 2 மீட்டர் இடைவெளி இருக்கணும் சரிதான். 2க்கு முடியல நீங்கள் வைக்க போகிற முருங்கைக்கு இடையில 2 மீட்டர் இடைவெளி இருந்துச்சுன்னு சொன்னா நல்லம். ஓகே தானே. சின்ன முடிப்பேன் ஏன்னா டைம் இல்லை. இதுல ஏதாவது டவுட் இருந்தாடா கண்ணு கேளுங்க, கிளியர் பண்ணிட்டு முடிப்போம். டவுட் ஏதாவது இருக்கா வைக்கிறதுல? பிரச்சனை இல்லை தானே வைப்பீங்க. ஓகே ஓகே அக்கா சொல்ற மாதிரி மக்கி நல்ல களியான இடத்துல ஃபெயிலியர் ஆகும். என்ன காரணம் அக்கா ஒழுங்கா குழி கண்டி இருக்க மாட்டீங்க. முதலாவது கிடங்கு வெட்டி இருக்க மாட்டீங்க. 1.5க்கு 1.5 அதாவது முழங்கால ஆழத்துல கிடங்கு வெட்டி இருக்கணும் சரிதானே. தண்ணி வடிஞ்சு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க 1.5க்கு 1.5 கிடங்கு வெட்டி முருங்க வச்சிட்டீங்கன்னாலே பாதி வெட்டி சரிதானே. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய உணவுகளை இந்த வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட கண்காட்சியில் வச்சிருக்கணும். ஏராளமான உணவுகள் ஒவ்வொன்றை பற்றியும் அதை செய்தாக்கள்கிட்டே விளக்கம் கேட்டு அதில் என்னென்ன போஷண பெறுமதி இருக்கின்றதையும் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன் வாங்குவோம். இதுல ஒரு கலர்ஃபுல்லான சாப்பாடுகள் செய்து வச்சிருக்கிற ஒரு சகோதரி, அதை பற்றி கேட்போம் சொல்லுங்க. இது ஸ்வீட்ஸா கடையில நீங்க வாங்க போனா அதுல சத்துகள் இருக்காது. இதுல நாங்கள் எல்லா போசனையும் அடங்கின மாதிரி ரொட்டி மாதிரி தண்ணி, அதுக்கு மேல முட்டை ஊற்றி முட்டைக்கு மேல இறைச்சியல் ராடுகள் கணவாயல் மற்ற அதுக்கு மேல சீசெல்லாம் போட்டு நாங்கள் நோம்பல பிள்ளைகள் பாக்குறதுக்கும் கவர்ச்சியா இருக்கும். அதுக்கு மேல சோஸ் எல்லாம் போட்டு பிள்ளைகள் ஆசைப்பட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாலும் அவ்வளவு சத்து தான். அது சத்து சம்பந்தமாக நாங்கள் இது அதே மாதிரி டோனட் நாங்கள் கடையில வாங்குறது வித்தியாசம். கடையில வாங்குறது இது நாங்கள் ஒரு 1/2 மணி நேரத்தியால மாவுக்கு முட்டையில அடிச்சு இதெல்லாம் போட்டு நாங்கள் ஊற வச்சோம்டா. ஊற வச்சு 1/2 மணி நேரத்துக்கு எடுத்து அதை நாங்கள் எண்ணெயில பொரிச்சிட்டு அதுக்கு மேல பிள்ளைகள் பிள்ளைகளும் ஆசைப்படத்தானே சாப்பிட்ற உணவுகளை அவை சாப்பிட்ற உணவுகளை ஆசைப்படணும். தனிமையில நாங்கள் சாக்லேட் பூசி இருக்கிறோம். இது கடையில வாங்கினா கெமிக்கல், இதே வீட்டுல வச்சு அவ்வளவு சத்து. அதே மாதிரி இது KFC சிக்கன் சொல்லி சாப்பிடுவாங்க தெரியுமா கடையில. இது நாங்க எங்கட வகையிலேயே நாங்க வீட்டையே எடுத்து இறைச்சி அவிச்சு போட்டு அதுக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்குள்ள தடவிட்டு மேலால மைதா மாவுக்குள்ள துவைச்சு எடுத்துட்டு போட்டு நாங்க பொரிச்சு எடுத்துட்டு ரஸ்குல தொட்டு வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான். நார்மலா இதை கடையில வாங்கி சாப்பிட்றத விட இது பிள்ளைகளுக்கு அவ்வளவு சத்து சம்பந்தமா தான் நாங்க பிள்ளைகளுக்கு செய்து வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா வீட்டுல கிடைக்கக்கூடிய பல வகைகளை வச்சும் காய்கறிகளை வச்சு விதமான ஜூஸ் அடிச்சு வச்சிருக்கிறோம். ஒரு தங்கச்சி துளசி ஜூஸ் எல்லாம் இருக்கு. அவங்க மேலாமி சொல்றா, சொல்லுங்க விளக்கத்தை. நீங்க கடையில வேண்டி ஜூஸ் குடிக்கிறத விட நாங்களே எங்கட வீட்டு தோட்டத்துல வச்சு அந்த மரத்துல குடிங்கின பழத்தை கொண்டு செய்வீங்கன்னா அது உற்சாகமா இருக்குமே. சொல்லுங்க பாப்பா. சந்தையில சிலது மரத்தோட பழத்துல மறந்து அடிப்பாங்க. எங்கட வீட்டிலேயே நாங்க செய்து உற்பத்தி செய்து பழம் எடுத்தா எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சத்துள்ள பழமாவும் இருக்கும். அதுக்காக இது வெள்ளாரையில ஜூஸ் அடிச்சிருக்கிறோம். இது அன்னாசி பழ ஜூஸ், இது கொய்யாப்பழம், இது துளசி கருவேப்பிலை ஜூஸ், இது கோடம்பழம், இது பீட்ரூட், இது தேசி, இது வெள்ளரி, ஸ்டார்
விளிம்பிலிக்கா மாதிரி மற்றது இதை பாத்தீங்கன்னா நீங்க ஜூஸ் அடிக்காமையே பழமா சின்ன சின்ன இதா வெட்டி வெட்டி அரைச்சல கூட மாதிரி சில பேருக்கு ஜூஸ் பிடிக்காது துண்டா சாப்பிட்டீங்களா ஓகே இருக்கும். அதே மாதிரி இது கேரட்டு, கத்தாழை, இது பப்பாக்காய், இது ஆப்பிள், இது வாட்டர்மெலன், வெள்ளரி என்ன வத்தாளை பழம், துளசியால என்ன சொன்னீங்கன்னா உங்களோட உடம்புல இருக்கிற கோளாறுகளுக்கு தானே சில பிரச்சனைகள் துளசி ஜூஸ குடிச்சீங்கன்னா அது கொஞ்சம் எல்லா கோளாறும் நீங்க மற்றது பாவக்காய், இது மாங்காய். ஒரு பாடசாலையினுடைய சிற்றுண்டி சாலை எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு சுற்று நிறுவனம் எல்லாம் இருக்கு. அதை மாடலா செய்து காட்டி கொண்டிருக்கிறோம். இங்க ரூபன் நினைக்கிறார் வேர்ல்ட் விஷன். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க இந்த பாடசாலை கேண்டீனை பற்றி. இந்த இனாப் கம்பெனியில் ஒரு அங்கமாகத்தான் நாங்கள் இந்த பாடசாலை கேண்டீன்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்று அரசு சுற்று நிறுவனத்துக்கு அமைவாக ஒரு மாதிரியான ஒரு கேண்டீனை ஒன்று நாங்கள் தயார்படுத்தியிருக்கிறோம். இந்த கேண்டீனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போசாக்கான உணவுகள், பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்தான உணவுகளை வந்து தயாரித்து வச்சிருக்கிறாங்க. புறக்கன் புட்டு, தோசை, கடலை, கவுப்பி என்ற வித்தியாசமான உணவுப் பொருட்களையும், அதாவது ஆரோக்கியமான பிள்ளைகளுக்கு எந்த உடல் பாதிப்பு இல்லாத மூல வளர்ச்சிக்கு தேவையான சத்துள்ள உணவுகளை வந்து கேண்டீனில் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு இதை செய்திருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கவுப்பி தாளிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த துவைக்கப்பட்ட கவுப்பி வந்து பிள்ளைகளுக்கு போசாக்கு நிறைந்த உணவாக நாங்கள் பாடசாலை கேண்டீனிலே வழங்க வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொண்டு இப்படியான உணவுப் பொருட்களை வந்து இந்த இதில் செய்ய வேண்டும், வழங்க வேண்டும் என்றதுக்காகவும் அரவாசி கேண்டீன்களில் சோடா விற்கணும், அதிகமான இனிப்புள்ள உணவுகளை விற்கணும். அதால பிள்ளைகளுக்கு உடம்பு எடை சரியான குண்டு பிள்ளைகள், இப்ப பிஎம்ஐ கூடின பிள்ளைகள் கூட. அப்ப அதுக்கு பதிலாக மாற்றீடாக இந்த பழச்சாறுகள், அதுக்காகத்தான் நாங்கள் இப்போ அந்த கலர் கலந்த, அதாவது கேஸோட சோடா அப்படியான பொருட்களை வந்து தவிர்த்து எங்களோட இடத்திலேயே தயாரிக்கக்கூடிய இது வந்து கரட் ஜூஸ்ன்னு சொல்லப்படுற இந்த கரட் ஜூஸ் முற்று முழுதான இயற்கையான பானம். இதை அருந்தினால் பிள்ளைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல்நிலை வரும். அவருக்கு சோர்வு இல்லாமல் பிள்ளைகள் கல்வி கற்கக்கூடிய நிலைமை வரும். அதனால நாங்கள் இந்த எல்லா பாடசாலைகள்லையும் வந்து இந்த இவ்வாறான இயற்கையான பானங்களையும் இயற்கை தானியங்கள் ஆன உணவுகளையும் வந்து வழங்குறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி சிற்றுண்டி சாலையை தயார் செய்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பாடசாலையிலும் இருக்கிற கேண்டீனில் பிள்ளைகளுக்கு போசாக்கான பானங்களை வழங்கும் நோக்கத்தில் வந்து இதில் தயாரிக்கப்பட்டிருக்க வந்து இதில் கேரட் ஜூஸ், இதில் வந்து மாம்பழ ஜூஸ். எங்களோட பிரதேசத்தில் வந்து போதுமான அளவு தாராளமாக மாம்பழம் கிடைக்கும். ஆனால் நாங்கள் அதை தென்பகுதியிலேருந்து வாராங்களுக்கு அப்படியே மரத்தோட தீர்த்து பழங்களை விற்று போட்டு நாங்கள் சோடாவை வேண்டி கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு. இது எங்களை பிள்ளைகளை நாங்கள் பிள்ளைகளோட ஆரோக்கியத்தை கொடுத்து கொள்ற மாதிரி இருக்கு. நன்றி ரூபண்ணா. ஏற்கனவே ரூபண்ணாவை காணொலியில பார்த்திருப்பீங்கள். வேர்ல்ட் விஷனால நடத்தப்பட்ட ஃபின்லா திட்டம் என்ன பிளாஸ்டிக்குகளை ரீசைக்கிள் பண்ற அந்த வீடியோல காட்டியிருப்பேன். அந்த ரூபண்ணா தான் இவர். நிறைய நல்ல விஷயம் செய்றீங்க வேர்ல்ட் விஷனால. வாழ்த்துக்களும் பாராட்டுகள். இந்த போசாக்கான உணவு கண்காட்சியில விதம் விதமான கஞ்சி வகைகளை இதுல ஒரு அக்கா ஒரு ஆள் காட்சிப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. கேட்போம், இதை பத்தி சொல்லுங்க. வணக்கம். இது பாரம்பரிய கஞ்சி வகைகள். இதில் வந்து முன்னோர்கள் கூடுதலாக இந்த கெல்த்தியான கஞ்சி வகைகளை சாப்பிட்டு நீண்ட காலம் ஆயுள் இருந்தது அவைகளுக்கு. இப்போதைய கால பிள்ளைகள் வந்து இதில் பெருசாக குடிப்பது இல்லை. அதனால் நாங்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த கஞ்சி வகைகளை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதில் வந்து கூடுதலாக ஒரு காய்ச்சல் மற்ற தடிமன் அப்படி வரும்போது புளிக்கஞ்சி காய்ச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து இறால் போட்டு கருவாடு மரக்கறி வகைகள் எல்லாம் போட்டு கெசிக்கி எல்லாம் விட்டு இது செய்கிறது. இது வந்து பழங்காலத்து பாரம்பரிய கஞ்சி, பழஞ்சோறு வெங்காயம் போட்டு செய்கிறது. இது இலக்கஞ்சி. இதுல வந்து பயறு, முளைந்த பயறு போட்டு பச்சை உள்ளிகள் போட்டு கிரைண்டர்ல அடிச்சு சாறு புளிஞ்சி காய்ச்சி குடிக்கிறேன். இது ஒரு ஹெல்த்தியான. விதம் விதமான ரொட்டிகள் சுட்டு வச்சிருக்கிறாக்கா. ரொட்டி, அப்பம், குரக்கன் ரொட்டி, அரிசிமா ரொட்டி என்று
எல்லாம் எங்கட சேனம் மறந்து இருக்கு ஒரு ஞாபகப்படுத்தி விடுவோம். சொல்லுங்க. இது வந்து உப்புமா செய்த நாங்கள். என்ன உப்புமா உப்புமா மிளகறி எல்லாம் போட்டு செய்யறோம். இது சும்மா நார்மலா நாங்கள் வீட்டுல செய்யற ரொட்டி. இது வெங்காய ரொட்டி. இது வந்து மிளகறியல் போட்டு எல்லாம் சேர்த்து செய்யறது. இது குரக்கன்மா ரொட்டி, அரிசிமா ரொட்டி, அப்பம், எப்படி அந்த இரவு சாப்பாடு கேட்ட உணவுகள்லாம் எங்கள்ட ஐட்டங்கள். நன்றி அக்கா. ஓகே, நன்றி. எங்கட பழையாக்கள் சாப்பிட சாப்பாடு நெல்லுப்பா எள்ளு உருண்டை, இங்கால பைத்தம் உருண்டை இது இப்போ இருக்கு. சொல்லுங்க. புடிங் செய்ய வச்சுக்கோங்க. என்னதுல செய்ய? இது பசுப்பாலும் முட்டையும். பசுப்பாலும் முட்டை. எங்கட பழைய கொண்டாட்டங்களில் உண்மையாக நியூட்ரிஷனான சாப்பாடுகள்லாம் செய்யப்படுறது. இந்த பைத்தம் உருண்டை, முறுக்கு இதெல்லாம் ஹை ப்ரோட்டீன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது எங்கட சமுதாயத்திலேருந்து விட்டு போகுது. என்ன சொல்ல வாரீங்க? போஷாக்கான உணவுகளை விட்டு எப்படி செய்யலாம்? போஷாக்கான நாங்கள் இப்போ கீரையில வந்து வடை சுட்டேன். கீரை உருளைக்கிழங்கு, கேரட்டு வழியில் காடுவோம். இங்கே உருளைக்கிழங்கு வச்சு வடை சுட்டது. இல்லை தனி உளுந்து வடை இது. தேங்க்யூ. இந்த வேர்ல்ட் விஷன் செய்த ஒரு பிரயோசனமான வேலை அந்த மக்களுக்கு ஒரு அட்டென்ஷன், காய்கறிகளை பற்றி உணவை பற்றி ஒரு அட்டென்ஷன். இங்கே பாருங்க குவிச்சு வச்சிருக்கிறேன் விலையல் குலையல்ண்டு இந்த கோயிலில் பொங்கலுக்கு சோடிச்ச மாதிரி. ஆனால் நல்ல விஷயம் என்ன கேட்போம், சொல்லுங்க என்னண்டு. புட்டுக்கு இலவகை போட்டு புட்டுக்கொத்து செய்திருக்கிறோம். அதே மாதிரி வல்லார சம்பல் செய்திருக்கிறோம். நாங்க என்ன பொருத்துமான் களியா? பொருத்துமான் இலையில அரிசி மாவுக்கு சேர்த்து இடிச்சு என்ன சத்து அது காயங்கள் மாறுமா? இல்ல உள்புண்ணுவால் மாறும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மற்றது வந்து சம்பல் செய்திருக்கிறோம், கருவேப்பமில சம்பல் செய்திருக்கிறோம். அதே மாதிரி முருங்கங்கீரையில செய்திருக்கிறோம், குறிஞ்சாவில செய்திருக்கிறோம் சம்பல்கள். அதே மாதிரி கருவேப்பமிலையில சீஸ் மாதிரி செய்திருக்கிறோம், மாக்கரைச்சி கடலை மாக்கரைச்சி செய்திருக்கிறோம். அதே மாதிரி பச்சை மாதிரி செய்திருக்கிறோம். அதே மாதிரி பெசன் ரொட்டியில செய்திருக்கிறோம் பச்சை மாதிரி. அடுத்தது வல்லார செய்திருக்கிறோம். இலையில சரியான சத்து இருக்கு. வல்லாரையில ஞாபக சக்தி இருக்குது வல்லாரையில எல்லாம். அதே மாதிரி பீட்ரூட்ல வந்து ரத்த வீதம் அதிகரிக்கும் வந்து பீட்ரூட் செய்திருக்கிறோம். அதே மாதிரி முடாக்கொத்தான், கருவேப்பமில, முல்லை, கொத்தமல்லி, புதினா அப்படி செய்திருக்கோம். அதே மாதிரி முருக்கமில, பொருத்துமான், பசம்புருட்டு எல்லாம் செய்திருக்கிறோம். அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து பாக்குறாங்களுக்கு ஆசையா இருக்க போகுது, எல்லாம் எங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி எல்லா வகையிலும் புட்டுக்கொத்து செய்திருக்கிறோம். அதே மாதிரி கீரை வகை செய்திருக்கிறோம், கரட் சம்பல், அங்கால முசுட்டையில சம்பல் செய்திருக்கிறோம், வாழைக்காய் சம்பல். அதுக்கு அந்த மொசு கஞ்சம்பல் கொஞ்சம் இதுல இருக்கு, மொசு கஞ்சம்பல் அதுக்கு நல்லது. அதே மாதிரி இங்க தூதுவளை சம்பல்லாம் உங்களுக்கு இருமலுக்கு முக்கியமான சாமான். இந்த தூதுவளை சம்பல் சாப்பிடலாம். அதே மாதிரி முசுட்டை சம்பளம் சாப்பிடலாம். இந்த மொசுக்கையில வந்து நாங்கள் வெங்காயம் மிளகாய் மொசுக்கையை எல்லாம் அரைச்சு மாங்காய் போட்டு சாப்பிட்டா அந்த இருமல்களும் குறைக்கும். மக்களுக்கு இருமல்களை குறைக்கும். பீட்ரூட் எல்லாம் ரத்த வீதத்தை அதிகரிக்கும். ரத்த வீதம் குறைஞ்சாங்களுக்கு பீட்ரூட் தொடர்ந்து சாப்பிட்டா ரத்த வீதம் பெறும். நன்றி நன்றி நன்றி. இப்போ வந்து காய்கறிகள் வீட்டை சமைக்கிறது குறைஞ்சிட்டுது. எல்லாரும் ரெடிமேடான உணவுகளுக்கு போயிட்டுனா நிறைய காய்கறிகளை பரவி வச்சிருக்காங்க. ஒரு அக்கா ஒவ்வொரு சத்துக்களும் அதில் இருக்காம். இதில் ஃபோலிக் ஆசிட் இருக்காம், இதில் விட்டமின் சி இருக்காம், இதில் நேர்ச்சத்து இருக்காம், வாழைப்பொத்தி, இந்த விட்டமின் ஏ இருக்காம், பூசணிக்காய். கேப்பம் சொல்லுங்க ஒன்றை பற்றி. இந்த நேர்ச்சத்து உள்ள உணவுகள் கொஞ்சம் காட்டுங்க. வாழைக்காய், பீட்ரூட், ஒவ்வொன்றிலையும் என்னென்ன சத்து இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. போஞ்சில புரதச்சத்து இருக்கு, உருளைக்கிழங்குல போசிக்காமிலம் இருக்கு, வெண்டிக்காய் விட்டமின் சி, விட்டமின் கே, நார்ச்சத்தெல்லாம் இருக்கு. முள்ளங்கி விட்டமின் சி இருக்கு முள்ளங்கில. இது நார்ச்சத்து உள்ளது. புடலங்காய் புடலங்காய் இது நார்ச்சத்து. இதுல நார்ச்சத்துகள் விட்டமின் ஏ இருக்கு. விட்டமின் ஏ இருக்கு. நீங்களே பார்த்துக் கொள்ளலாம். இதால மெக்னீசியம் இருக்காம். இது என்ன இலை? இது சண்டி இலை. என்ன இது? முருங்கை. தேங்க்யூ. இங்கால கவுப்பி, கடலை துவையல்கள், கடலை எல்லாம் சேர்த்து ஒரு சாப்பாடுகள் விதம்பரமா செய்து வச்சிருக்கா. கேட்பேன் எப்படி செய்து கொடுத்தா பிள்ளைகள் சாப்பிடும்.
அவைகளுக்கு சுவரொட்டிகள் கூட இருந்தா சாப்பிடுவீங்க. அதுக்கு கொஞ்சம் மிரக்கறிகள் சேர்த்து செய்து கொடுக்கணும். இல்லையா கொஞ்சம் முறைப்பு சேர்த்தா காரம் விரும்பி சாப்பிடுவீங்க. கடலை துவச்சி கொடுத்தா சீனி தேங்காய் போட்டு கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க. மற்ற இது பச்சை வாழைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாத்துலயும் சேர்த்து செய்த கஞ்சி சீனாக்கள் கூட விரும்பி சாப்பிடுவீங்க. இது காப்பியில துவையல் செய்தனாங்க தேங்காய் சீனி போட்டு ஒரு வயசுக்குள்ள 6 மாசம் பிள்ளைகளுக்கு தீர்த்தலாம் டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவீங்க. இது மற்றது தாளிச்ச கடலை இதுவும் ஃபுட்டு செய்து அப்படி ஏதாவது கால உணவுல கொடுத்தா குழந்தை பிள்ளைகள் விரும்பி சாப்பிடு. நன்றி. இப்போ வீட்டில் காலமே பேக்கரி உணவுகள் தான் அதிகமாக இருக்குது மனைவான வீடுகளில். ஆனால் நிறைய சத்தான சாப்பாடுகள் இந்த அக்கா செய்து வச்சிருக்கிறா. இடியப்பத்திலே வெரைட்டியாக குண்டு தோசை இட்லி அப்படி நிறைய இருக்குது. அவன்கிட்ட பேர் சொல்லுங்க. கேரட் அதில் போட்டு செய்து இது இந்த வித்தியாசமானதில் காட்டு. பீட்ரூட்ல தோசை இட்லி இது பீட்ரூட்ல தோசை இது இல வகையில அடிச்சு தோசை அதுல தோசை இடியப்பா கொத்து இது இடியாப்பம். இப்ப இடியப்பமா வச்சு கொடுத்தா குழந்தை பிள்ளைகள் சாப்பிடாட்டி இப்படி செய்து கொடுத்தா சாப்பிடுது. இது என்ன போட்டு என்ன குழல் புட்டுல என்ன போட்டிருக்கு? ஒடியல் புட்டு. ஓகே. அது திராக்கன் புட்டு. இது இலவகை புட்டு. அது கொத்து. நன்றி உங்களுடைய முயற்சிகளுக்கு. இப்ப இந்த கண்காட்சிக்கு வந்த நானும் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்த வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் ரூபனாவும் இங்க தரப்பட்ட உணவுகளை அப்படி இருக்கேன். ஏனண்டா நாங்க ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போய் தான் வருத்தமும் வண்டியும் தந்திருந்தோம். எப்படி இருக்கு பாப்போம். மோதத்தை பாத்தீங்கன்னா எங்களுக்கு பயறு சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால இதுல ஒரு போசனை கூறாது. இதுல உளுந்து இருக்குது, மரக்கறி எல்லாம் செய்திருக்கு, அப்படியான மரக்கறிகள் செய்திருக்கு. அப்படின்னால பிள்ளை விருப்பம் மரக்கறி சாப்பிட விருப்பம் இல்லாத பிள்ளைகளும் வடை பிடிக்கும். இந்த ப்ரோக்ராமில் நிறைய விஷயங்கள் நிறைய ஆக்கள கருத்துக்கள் எல்லாத்தையும் கேட்டிருப்போம். மற்றவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தனியாக அறிவு மட்டும் இருந்தால் போதும். அது எல்லாருக்கும் தெரியும் எல்லா சாப்பாடுலேயும் என்னென்ன சத்து இருக்குண்டு. ஆனால் அதை செய்து காட்டேங்க டெமான்ஸ்ட்ரேஷனில் செய்து காட்டேங்க வீட்டை நாங்கள் ட்ரை பண்ணுவோம். நிறைய பிள்ளைகளுக்கும் ஒரு நடத்தை மாற்றமாக இருக்கும். இந்த நடத்தை மாற்றத்தை செய்கிறது காரணமாக இருந்த வேர்ல்ட் விஷன் நிறுவனம் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை சாவகச்சேரி வலய கல்வி அலுவலகம் தென்மராட்சி எல்லாருக்குமே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தமிழ் எந்திரன் யூடியூப் தளம் சார்பாக. நல்லதை செய்வோம், நல்லதை விதைச்சு கொண்டு போவோம். இந்த காணொலியை மறக்காம எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க. உங்களோட கருத்தை மறக்காம சொல்லுங்க. இந்த பழைய காலத்து சாப்பாடுகள் எல்லாம் காட்டியிருப்பேன். நீங்கள் எப்போ செய்து சாப்பிட்டு நீங்கள் என்ற அந்த நினைவுகளையும் சொல்லுங்க. வெளிநாட்டாக்கள் உங்களுக்கு இதில் பார்க்க என்ன மனதில் தோன்றுகின்றது மறக்காம கருத்தாக பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.